மக்கள் பணத்தை நான் வந்து எடுக்க மாட்டேன், அடுத்தவனையும் விட மாட்டேன், இனிமே இதுக்கு முன்னால எடுத்தவனையும் விட மாட்டேன்னாரு. அப்ப எதுக்கு முதல்ல கொள்ளடிச்சவனுங்களை திரும்பி சேர்க்கிறாரு? ஊழல் சக்தி தானே சொன்னீங்க நீங்க, மேடை பிரச்சனை இல்லையா? தீய சக்தி ஊழல் சக்தி பிரச்சனைங்க, அவங்கள சேர்க்கலாமா நீங்க? உங்களுக்கும் அறிவு இல்லை, அவனுக்கும் அறிவு இல்லை, அவ்வளோதான் முடிய முடியாது. இந்த கட்சி எம்எல்ஏ அமைச்சராக சம்பாரிச்சுட்டு இப்போ அங்கே போகிறாரு. அவர் பதவி, அவர் பணத்தை காப்பாற்றியே போகிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இல்லை அவங்க எங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படி நினச்சி தான் வர்றாங்க. ஆனால் இந்த இடத்துல அது நடக்காது. அது எல்லாமே ஆதவர்ஜனாவோட மூளை. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யி, இந்த மாதிரி பண்ணு, அப்பதான் உனக்கு நமக்கு கெப்பாசிட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க எங்க சுத்தினாலும் நான் ஒரே பாயிண்ட் தான். இங்க 10 எம்எல்ஏ விலக்கு வாங்கி இவங்க ஒரு அரசியலாட்டம் ஆடும்போது அதுக்கு ஒரு வல்லவனுக்கு இருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆக்ஷனா அந்த ஏடிஎம்கேல அந்த தொகுதியில யாரு இப்போ செல்வாக்கா இருக்காங்களோ அவங்கள இது பண்ணி இன்னும் கட்சியை உள்ளாட்சியிலையோ இல்லை வர எம்பி எலெக்ஷன்லையோ ஸ்ட்ராங் பட்டினாதான் இந்த 5 வருஷத்துக்கான ஆட்சியை அவன் நடத்த முடியும். விஜய் ஊழலற்றவர், அவர் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டார்ல. இங்க போனா அங்க போய் ஒண்ணு ஊழலால் தானே உள்ள இருக்காங்க எல்லாம். யாரு அதுல ஊழல் இல்லாம இருக்காங்க? எல்லாம் ஊழலால் தான் இங்க போயிட்டு இருக்காங்க. ஊழலால்னு அவர் சொன்னாரு. ஊழலால் சேர்க்காம இருக்கு, புதுசா போனோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்களோட என்னென்ன கேஸ் இருக்கோ அதை நாங்க அது சட்டப்படி தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஜென்மத்தை வாக்களிக்க கூடாது. இந்த மாதிரி கட்சியை விட்டு கட்சி போனால் வாக்கு போடக்கூடாது. அந்த இயக்கத்தை விஜய் கட்சியிலே இருக்கான்னு பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு போடலாம் வாக்கு, இவனுக்கு போடக்கூடாது வாக்கு. அவங்க 5 வருஷம் இருக்கணும் தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க வேணாம்னு சொன்னாக்க திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட உரிமைக்கு அங்கே வைக்க மாட்டாங்க, மக்களும் போட மாட்டாங்க. ஊழல் சக்தி பண்ணவனுங்க இப்போ அங்கே இப்போ அவங்க என்ன கட்சி இப்போ தீய சக்தின்லாம் சொல்ல முடியும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கரும் அதே போல கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் இன்றைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஊழல் உள்ளிட்ட வழக்குகளில் இடி வழக்கு, சிபிஐ வழக்கில் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த அமைச்சர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது சரியா? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், விஜய்க்கு வாக்களித்த மக்கள் இவர்கள் இணைப்பு குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் கட்சியில இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்லாம் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. விஜய் ஒரு ஊழலற்றவர், நல்ல மனுஷன் அப்படிதான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த ஊழல் அமைச்சர்கள்லாம் போய் சேர்றது தப்பு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான். அவர் நல்ல ஆட்சி, தூய்மையான ஆட்சி, பக்கவா ஆள்றாரு ஆட்சியை. பேசுறதும் தெளிவா பேசுறாரு. ஆனா அவர் ஆட்சி 6 மாசம் வரைக்கும் தான் நீடிக்கும் கிடிக்கும்ன்றாங்க. அப்புறம் எதுக்கு போய் இணையணும்? அது சொன்ன கட்ட ஜென்மங்க, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் இல்லை நல்லா அதிமுக சரி, விஜயும் சரி. விஜய் நல்லவனா சேர்த்துக்கூடாது. தீய சக்தி ஊழல் சக்தி நல்ல சேர்க்கலாமா? ஊழல் சக்தி சேர்க்கலாமா? ஊழல் சக்தி பண்ணவனுங்க இப்போ அங்கே இப்போ இப்போ அவங்க என்ன கட்சி இப்போ? தேமுதிக இப்போ என்ன கட்சி இப்போ? தாவேக்காவும் சொல்கிறேன். தாவேக்கா சேர்க்கலாமா திமுக? தாவேக்காவுக்கு வேண்டிய அளவுக்கு இது கிடையாது, அது கெப்பாசிட்டி கிடையாது. 118 பேர் வேணும். இப்போ இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்போ நிற்கிறவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. இப்போ அவங்க அந்த தொகுதியில் நிற்க முடியாது. அப்போ இவங்க ஆளுங்களை நிற்க வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் கருத்தா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இத்தனை நாளும் அம்மா கட்சியில் இப்போ அங்கே போகிறத பிடிக்கல. அவர் இதில் தான் நான் நிறையா சம்பாரிச்சாரு. இந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ அமைச்சராக சம்பாரிச்சுட்டு இப்போ அங்கே போகிறாரு. அவர் பதவி, அவர் பணத்தை காப்பாற்றியே போகிறாரு. அவ்வளோதான். எல்லாருமே தான் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, மாறி இணைகிறாங்க. இல்லை அவங்களோட செயல்பாடு என்ன நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் நேற்று நிருபல் குமார் சொல்லியிருக்காருல்ல, அவங்க மேலே இருக்கிற கேசஸ்லாம் அப்படியே தொடரும்னு சொல்லியிருக்காரு. அது சட்டப்படியாக அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்களோட என்னென்ன கேஸ் இருக்கோ அதை நாங்கள் அது சட்டப்படி தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போது தாவேக்கா அவங்கள எடுக்கலன்னு வச்சிங்கன்னா அந்த இடத்த ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோ விஜயபாஸ்கர் போய் சேர்த்துருவார். அதனால் லாஸ் டிவிகே தான். அவரை பிரச்சாரம் பண்ண விடாத தடுத்தாங்க. இருந்தும் 108 தொகுதி ஜெயிச்சிட்டாரு. அவர் நல்ல பிரச்சாரம் பண்ண விட்டு அவர் நோண்டாத இருந்திருந்தா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாத ஜெயிச்சிருப்பாரு. ஊழல் சக்தி தானே சொன்னீங்க நீங்க, மேடை பிரச்சனை இல்லையா? தீய சக்தி ஊழல் சக்தி பிரச்சனை இல்லையா? அவங்கள சேர்க்கலாமா நீங்க?
இல்லை உங்களுக்கும் அறிவு இல்லை, அவனுக்கும் அறிவு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. அவங்க ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாக்க இப்போ நான் ஏற்கனவே இருந்து தோத்துட்டு வேணாம்னு சொல்லி எழுதிவிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 5 வருஷம் இருக்கணும் தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க வேணாம்னு சொன்னாக்க திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட உரிமைக்கு அங்கே வைக்க மாட்டாங்க, மக்களும் போட மாட்டாங்க. அதனால் தாவேக்கால இருக்கிற ஆளுங்களை வச்சு ஓட்டு போட சொல்லி ஜெயிக்க வச்சு அறுதி பெரும்பான்மையை காட்டுறதுக்காக வச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் வெளியே வட்டிடலாம். மற்ற இவெல்லாம் உனக்கெல்லாம் என்ன வேலை, இந்த இல்லைன்னா உட்கார எழுந்திரி ஓடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆனால் வேலை தான். இதை தவிர இவங்களுக்கு இவ்வளோ ஆண்டு காலமாக அரசியலில் இருக்காங்க, இந்த தந்திரம் கூட புரியாமல் இருக்கேன்னு தான் எனக்கு யோசனையாக இருக்குது. விஜய் வந்து ஊழலற்றவர், அவர் வந்து யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டார்ல. இங்கே போனால் அங்கே போய் ஒன்றும் ஊழலால் தானே உள்ளே இருக்காங்க எல்லாம். இப்போ யாரும் அதில் ஊழல் இல்லாமல் இருக்காங்க, எல்லாம் ஊழலால் தான் இங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஊழலால்னு அவர் சொன்னார். ஊழலால் சேர்க்காம இருக்கணும், புதுசாக போடணும். சரி தவறுக்குள்ளே போக வேண்டிய இதுவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கட்சியில் சேர்றது விஜய் முன்னாடி இப்போ சேர்ந்து கூட விஜய் வந்து சேரல. அவங்களோட மினிஸ்டர்ஸ் ஒரு 16 பேர் 15 பேர் வந்து தான் சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா தாவேக்கால சேர்ந்தா அர்த்தம் இல்லையா? இல்லை, அது தாவேக்கால சேர்ந்ததாக தான் அர்த்தம். சரி, தாவேக்கா மேலே விஜய்லாம் வந்து ஒரு எந்த ஊழல் புகாருமே கிடையாது, இவங்க எல்லாமே புதுசு. ஏற்கனவே ஊழல் படிந்தவங்கள கட்சிக்குள்ள தாவேக்காவுக்கு ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு ஆயிடுமோ? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. அதில் நான் 100% நம்பலாம். ஊழல் கழிச்சா மாற முடியாது. இவரே நேர்மையா ஆண்டும் போது அவரு தான் அன்னைக்கு சொன்னாரு, மக்கள் பணத்தை நானும் எடுக்க மாட்டேன், அடுத்தவனையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னால எடுத்தவனையும் விட மாட்டேன்னாரு. அப்ப எதுக்கு முதல்ல கொள்ளடிச்சவனுங்களை திரும்பி சேர்க்கிறாரு கூட்டணி? இவனுங்களை சேர்க்க வேணாம், இருக்கிறது போதும், இதை வச்சு அவர் ஆட்சி ஆளலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க பண்ணுறது. இல்லை நான் பார்க்குறேண்ணா. இல்லை 24 முறை விஜய் கூடவா இருப்பார்? தேவையில்லாத வேலை அவனுங்களா அதிமுக சம்பாரிச்சேன் அவனுங்கள நான் போனவனுங்க சொகுசாக வாழ்னவனுங்க. அதுதான் இப்போ இங்கே ஒன்றும் சொகுசு கிடையாது, இந்த பதவி இல்லை, பணம் வராது போகாது, அதுதான் அவனுங்களாம். சேர்த்துக்கிற மாதிரி தான் தப்பு, சேர்க்கிறவங்க மேலே தப்பு, கேட்குறவங்க மேலே தப்பு இல்லை. நான் கூட உங்கள்கிட்ட 50 ரூபா கேட்பேன், கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு கொடுக்குறீங்க, எது சேர்க்குறேன் அவர் சொல்லவும் முடியாது. ஏன்னா இவங்க கூட்டணியிலேருந்து தான் இவர் ஆட்சி ஆள்றாரு. அவங்க கூட்டணி ஆள் தானே ஆதரவு கொடுத்துருக்கு. அப்போ அவங்கள எல்லாரையும் ஊழல் சொல்லி தானே எழுத்து தானே போட்டி போட்டார். அவங்கள வச்சு தான் இவர் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தீய சக்தின்னுலாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, அந்த இடத்துல செந்தில் அவர் பேர் விஜயபாஸ்கரையோ இல்லை கரூரில் இருக்கிற விஜயபாஸ்கரையோ அவங்க எடுக்கலைன்னா அந்த இடத்துல அவங்க டிஎம்கேல போய் சேர போகிறாங்க. அதனால டிவிகேக்கு அந்த இடம் ஒரு லாஸாக இருக்கும். இப்போ அவங்கள வச்சு யூஸ் பண்ணி வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையோ இல்லை எம்பி எலெக்ஷன்லையோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தைரியமாக அவங்க மக்கள் பணி செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்கல்ல. இல்லை அவங்க வந்து எங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படி நினச்சி தான் வர்றாங்க. ஆனால் இந்த இடத்துல அது நடக்காது. தாவேக்காவுக்கு அது வாய்ப்பு இல்லை. அதனால வந்த மாதிரியே திரும்பி போகவும் வாய்ப்பு இல்லை. இப்போ வர்றாங்க, வந்து ஆதரவு தரேன்னு ஒவ்வொருத்தங்களாம் விலகிடுவாங்க. அதுதான் என்னோட கருத்து. லாபம்லாம் இல்லை, லாபம் எடுக்கணும்னு கொள்ளடிக்கணும், லஞ்சம் வாங்கணும்னு போனா கூட விஜய் விட மாட்டார். விஜய் எப்பவுமே மக்களுக்கு சப்போர்ட்டா இருப்பான். அதனாலதான் மக்கள் அவரை வர வச்சது. இனிமேல் அவருக்கு இதுவும் தேவையில்லை. இப்போ மக்களுக்கே தெளிவா தெரியுது சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, இவர் என்ன பேசுறாரு, அவங்க என்ன அவரை கேட்குறாங்க. ஆனா சும்மா இருக்கிற 2 மாசமா வந்து சும்மாவே உட்காந்துட்டு சும்மாவே போனார். நோண்ட வச்சுட்டானே இன்னைக்கு சீறிட்டாரு. இனிமேல் பக்கா மாசா இருக்கும். தாவேக்காங்கிறது வேற, திமுகங்கிறது வேற. ஏன்னா திமுக வந்து நம்ம எதுலையும் சொல்லக்கூடாது. அதாவது அவங்க வந்து அவங்க நாகரிகமாக ஒதுங்கிட்டாங்க. அந்த மாதிரி அதிமுக ஒதுங்கல இல்லை சொல்லுங்க. அவங்க நாகரிகமாக நம்ம கட்சி தோத்தாலும் நம்ம வந்து கௌரவமாக இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி இருக்கானா? அவர் காரியத்தோடு தான் செய்கிறாங்க. அது எல்லாமே ஆதவர்ஜனாவோட மூளை. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யி, இந்த மாதிரி பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்து நமக்கு கெப்பாசிட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தீய சக்தி இந்த தூய சக்தி இனிமேல் அதெல்லாம் எடுபடுமாம்மா? தீய சக்தி நம்மளை தான் சொன்னோம். தீய சக்தி சொல்லி தீய சக்தி காலில் போய் விழுதான் அமைச்சர் அமைக்க முடிஞ்சது. இப்போ வரைக்கும் 108 இடங்கள் வச்சிருக்காங்க. இதுவே டிவிக்கு ஒரு 130 இடம் வச்சிருந்தா இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துருப்பாங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க். இல்லை, இப்போ வந்து வேற எந்த கட்சிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நம்ம போய் அங்கே இருந்து வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணணும் தான் போய் அதில் தாவேக்கால சேருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு இது பலமாக இருக்கிறது அதுதான் இருக்குது, மக்களுடைய ஆதரவும் இருக்குது.
அப்படிங்கல அதை வச்சு நம்ம போய்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் தான் போயிருக்காங்க. தவிர எனக்கு என்னமோ சர்வீஸ் பண்ண போயிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா விஜய் சேர்க்கக்கூடாது, சேர்த்துட்டாரு. சேர்க்கக்கூடாது. அவருக்கு வந்து என்ன சொல்ல, அவருக்கு வந்து இன்னும் அரசியலை பற்றி சரியாக தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா யார் அவர்கிட்ட போனாலும் ஊழல் இது வரைக்கும் செஞ்சாலும் அவர்கிட்ட இனிமேல் போனாலும் ஊழல் பண்ண முடியாது. எவனா இருந்தாலும் அவர் தான் சொல்லிட்டாரு, என் ஆளுங்களே தப்பு செஞ்சா கூட பதவி நீக்கம் பண்ணுவேன்னு. ஆனா அவங்கள கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டாங்கன்னா எதுனா பண்ணாங்கன்னா உடனே தூக்கி அடிக்க போறாரு. இடைத்தேர்தல் வந்தா அந்த மக்கள் இவருக்குலாம் வாக்களிப்பாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்கும், மக்கள் கையில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஜென்மத்தை வாக்களிக்க கூடாது. இது இந்த மாதிரி கட்சியை விட்டு கட்சி போகணும், வாக்கு போடக்கூடாது. அந்த இயக்கத்தை விஜய் கட்சியிலே இருக்கான்னு பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு போகலாம் வாக்கு, இவனுக்கு போடக்கூடாது வாக்கு. மாற்று கட்சியில் போனாலும் துரோகிங்க அவனுக்கு. ஆமாம், அவ்வளோ முடிஞ்சு அது இன்னமும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நினைக்க அதிமுக முடிஞ்சு போன அண்ணா முடியாது. நம்ம தான் வளரும் பார்த்துக்கிட்டு அதிமுக. இப்போ அப்பாவை காணுங்கிறாரு. இவர் அப்பாவே இவரோட நிகழ்ச்சிக்கு வரல, இவரோட பக்கத்தில் இவங்க அப்பாவே இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு அவர் டான் சொன்னார். இவர் என்ன சொன்னார், ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம அப்பாவை காணுன்னா எதுக்கு நீ அப்பாவை எதுக்கு நீ தேடுற, உன் வேலையை நீ பார்க்கணும். உங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்களா, அந்த வேலையை மட்டும். நீங்க எங்க சுத்தினாலும் நான் ஒரே பாயிண்ட் தான். இங்க 10 எம்எல்ஏ விலக்கு வாங்கி இவங்க ஒரு அரசியலாட்டம் ஆடும்போது அதுக்கு ஒரு வல்லவனுக்கு வல்லவன் இருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆக்ஷனா அந்த ஏடிஎம்கேல அந்த தொகுதியில யாருக்கு செல்வாக்கா இருக்காங்களோ அவங்கள இது பண்ணி இன்னும் கட்சி உள்ளாட்சியிலையோ இல்லை வர எம்பி எலெக்ஷன்லையோ ஸ்ட்ராங் பண்றாதான் இந்த 5 வருஷத்துக்கான ஆட்சியை நடத்த முடியும். விஜய் நல்லது பண்ண தான் வந்திருக்காரு, அதில் மாற்று கருத்து இல்லை. சுற்றி உள்ளவங்களும் அதுக்கு தலையசைச்சு போனால் இந்த ஆட்சி நிலையாகும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.